ஓகே, இன்னைக்கு கொஸ்டின் வந்து சஞ்சய் கிட்ட இருந்து. அக்கா, ஐம் 17 years old. I have a clear cut idea to move out of India. After 3 years, I will be have will be the cost of living and culture of Australia. This question is because you said you're going to leave in future. Okay. ஸோ என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, நிறைய நான் வந்து பட்டு பட்டுன்னு முடிவு எடுத்து செஞ்சிருவேன். ஓகே, பட் என் ஹஸ்பண்ட் அப்படி இல்லை. அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக, ரொம்ப பொறுப்பான பர்சன். என்னைய மாதிரி தடால் புட்டால்னு முடிவெடுக்க மாட்டாங்க. பட் இப்போவும் நான் வந்து ஆஸ்திரேலியா விட்டு போகணும்னு நினைக்கிறதுக்கான காரணம், அம்மா அப்பா, மாமனார் மாமியார் அவங்களுக்குலாம் வயசாகுது. கொஞ்சம் அவங்க கிட்ட இருக்கணும், டக்குன்னு ஆக்சசபிளாக இருக்கணும், இவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் லேப்டாப் வச்சு எங்கே வேணாலும் வேலை செய்யலாம். ஓகே, பட் என் ஹஸ்பண்ட் அண்ட் கிட்ஸ் வந்து முட்டவே முடியாது, நீ இனிமே கிளம்பவே முடியாது பெட்டியை கட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன. அதனால வந்து இப்போதைக்கு அந்த பிளான் நான் ட்ராப் பண்ணல. நான் சும்மா போய் பார்க்கலான் இருக்கேன். ஏன்னா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அதனால நான் போய் பார்க்கலான் இருக்கேன். பட் அதனால ஆஸ்திரேலியா இருண்டு போயிட போறது இல்லை, ஆஸ்திரேலியா இல்லாமல் இருக்க போறது இல்லை. பட் இங்கே வந்து டேக்ஸ் லாஸ் வந்து இப்போ நிறைய மாறுது. ஓகே, அந்த மாதிரி லிவிங் எக்ஸ்பென்ஸும் ரொம்ப கஷ்டமாகுது. ஆனால் அதனால எல்லாம் இல்லாமல் இருக்க போறதில்ல. இப்போ யூகே எவ்வளோ மோசமான ரிசெஷனில் போகுது. ஆனால் எங்கள் அண்ணா இன்னும் யூகேல தான் இருக்காங்க. ஓகே, எங்கள் அண்ணா வந்து மோர் பிரிட்டிஷ் தன் இந்தியன், 25 வருஷமா இருக்காங்க. அண்ட் அப்படி ஒரு பிரிட்டிஷர். ஓகே, ஸோ அவங்க வந்து இது எவ்வளோ மோசமான நிலைமைனாலும் லண்டன் விட்டு வர போறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்க மக்கள் இருக்க தான் போறாங்க. பட் வேற ஆப்ஷன் தேடி போறவங்க போவாங்க. ஸோ 3 வருஷத்துல எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. உலகம் அவ்வளோ லோ ஃபாஸ்டா போகுது. பட் நீங்க 17, ரொம்ப சின்ன பையன், அது தெளிவா இருக்கீங்க. இந்தியா விட்டு போகணும்னு, இந்தியா விட்டு போகணுங்கிறது அது இதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் உங்களோட வாழ்க்கைக்கு என்ன, இப்ப எனக்கு வந்து ஒரு சூழ்நிலை வந்தனால நான் மூவ் ஆனேன். இல்லைன்னா ஐ வாஸ் வெரி ஹாப்பி தேர், இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து என்ன சூழ்நிலையோ என்ன இதுவோ அது பாருங்க. ஸ்டடி படிக்க வர முடியுமா, வேலைக்கு வர முடியுமா, அது என்ன வீசாங்கிறத டிசைட் பண்ணி நான் சொன்ன மாதிரி அதுல இருந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணுங்க. படிக்கணும்னா அப்ப அதுக்கு லோனுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா, என்ன படிக்கலாம், எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கலாம், எந்த ஊர்ல படிக்கலாம், அந்த ரிசர்ச் இப்ப இருந்தே பண்ண ஆரம்பிங்க. இல்ல வேலைக்கு போகணும், படிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு காசு இல்ல, இப்ப வேலைக்கு போனோம் அப்படின்னா ஓகே, என்ன படிச்சுட்டு எவ்வளவு வருஷம் வேலைக்கு போனா இந்த விசால நம்ம போகலாம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் மேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இருந்தே இந்தியால இருந்தே யார் கூட நெட்வொர்க் பண்ணலாம், ஆஸ்திரேலியால இருக்கிற ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், யூனிவர்சிட்டிஸ், யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபேஸ்புக் குரூப்ஸ் போய் நெட்வொர்க் பண்ணுங்க. மக்கள்கிட்ட கேளுங்க, கேள்வி கேளுங்க. இதே மாதிரி கேள்வி கேளுங்க, என்ன பண்ணணும் எல்லாருமே they'll be willing to share information. ஆனா ஏமாறாம இன்ஃபர்மேஷனை மட்டும் கேளுங்க. ஓகே, யார்கிட்டயும் காசு கொடுக்காதீங்க. யாரும் ரொம்ப அதாவது ஒரு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப ஈஸி, நாளைக்கே பண்ணிடலாம், இன்னைக்கே பண்ணிடலாம் அப்படின்றதுனா டூ குட் டு பி ட்ரூனா நம்பாதீங்க. ஓகே, ஸோ வாழ்க்கை வந்து இங்க ஈஸி இல்லை, ரோஸி இல்லை, ரொம்ப இது இல்லை. ஆனா நம்மனால செய்ய முடியும். நம்ம நம்ம மக்கள் வரவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நினைக்கிறோன்னு வரவங்க, நம்மனால செய்ய முடியும். கண்டிப்பா நம்ம இது பண்ணலாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ ஐ ஹோப் நான் உங்களோட ஆன்சர் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன வீசா என்ன என்ன பண்ணுன்றதை முடிவு பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.